Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுவையான சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே சுண்டைக்காய் அப்படினாலே எல்லாரும் தலை தெறிக்க ஓடுவாங்க. ஏன்னா அதுல ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த கசப்பு தன்மை இல்லாம எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுற அளவுக்கு எப்படி சுவையா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எப்பவுமே கட்டுக்குள்ள வைக்கும். சர்க்கரை நோயாளிங்க இதை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க நிறைய சாக்லேட் இனிப்பு வகைகளை சாப்பிடும்போது வயிற்றுல பூச்சி தொல்லையால் அவஸ்தைப்படுவாங்க. இதனால சரியான முறையில் அவங்களால சாப்பாடு சாப்பிடவும் முடியாது. ஏன்னா பசியின்மை பிரச்சனை இருக்கும். போக போக ரத்த சோகை நோயினாலும் அவஸ்தைப்படுவாங்க. இரும்புச்சத்து குறைபாடும் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கொடுத்து பாருங்க, ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகிடும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் காய்கறி கடைகளில் இல்லைன்னா கீரை கடைகளில் ரொம்ப எளிதாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு இடி உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை தட்டினீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வீரல் விட்டு வரும். இதே மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப மைய நசுக்கிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சு வந்தால் மட்டும் போதும். இது ஈஸியாக கத்திரிக்காய் மாதிரி கருத்து போய்டுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டின பிறகு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். கையை வச்சு ஒரு 2-3 முறை நல்லா அழுத்தம் கொண்டு பிசைஞ்சிட்டு அதை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் நிறைய முறை அந்த விதையை போக்குறதுக்காக அலசுவாங்க. அந்த மாதிரி அலசக்கூடாது. அதனுடைய மருத்துவ குணம் போயிடும். ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய விதைகளை ஒரு பாதி மட்டும் தள்ளினாலே போதும். மிச்ச பாதியை நம்ம சாப்பிட்ணும். அதுதான் நல்லது. இந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக கசக்காதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கசக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே சுண்டைக்காயில் சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி துவையல் செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 7 வரமிளகாய், 6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில். அது சரியான முறையில் வதங்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கசப்பு இருக்கவே இருக்காது. அதே சமயத்தில் அந்த விதைகளை சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸில் புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இல்லைனா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு அது மேலே இதை வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.